பாட்டுக்கு ஆத்தா அமிச்சது வயலுக்கு வந்துட்ட. ஐயா கேட்டா என்ன பதில் சொல்றாரு? திட்ட மாட்டாரு? ஒண்ணும் திட்ட மாட்டாரு. என்ன கண்ணம்மா? வெயில் சூடு தாங்கல, நடக்க முடியல. உன்னை யாரு வயலுக்குலாம் வர சொன்னது? அதுவும் செருப்பு இல்லாம. இந்தா இத போட்டுக்கோ. இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே நடந்து வரேன். கல்லு முள்ளு குத்திச்சுனா உன்னால தாங்க முடியாது. சூடு தாங்காம கால்ல பொக்கல வந்துரும். இத போட்டு நடந்து வா. என்ன முரடா இருக்குன்னு பாக்குறியா? செத்த நேரம் தானே, போட்டுக்க. எனக்கு செருப்பு கொடுத்துட்டியே, உனக்கு கால் சுடாதா? நம்ம காலு காடு மேடெல்லாம் சுத்தி காய்ச்சி போச்சு. இதெல்லாம் சாதாரணம். நீ பாத்து வா, அது போதும். என் மேல உனக்கு அம்பிட்டு பிரியமா? 5 வயசுல இருந்து பாக்குற ஐயா மக மேல பிரியம் இல்லாம இருக்குமா? பிரியப்பட்டவங்க என்ன கேட்டாலும் செய்வியா? என் கண்ணம்மா கேட்டு நான் செய்யாம இருப்பனா? உன் கண்ணம்மாவா? நெசமாவா? என்ன சந்தேகம்? இல்ல கடைசி வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் செய்வியான்னு. முடியாதே. என்ன எங்க வீட்டுல கட்டி கொடுத்து வேற ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்களே. அனுப்பிச்சா என்ன? அதுக்கே கண் கலங்குற? உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைச்சு அவர் கடைசி வரைக்கும் உன்னை கண் கலங்காம வச்சுக்குவாரு. அப்புறம் பாரு, நீ ஏன் எங்களெல்லாம் மறந்துடுவ. ஒண்ணும் வேணும், நீ வேணும். நீ என் கூட காலம் பூரா இருக்கணும். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது நடக்குமா? என்ன உன் கூட சேர்த்துக்குவியா? முள்ளு குத்திருச்சு. எனக்கு செருப்பு கொடுத்தனால தானே உனக்கு முள்ளு குத்துச்சு. இந்தா நீயே போட்டுக்க. நான் முள்ளு குத்துனா தாங்கிக்குவேன். உன்னாலதான் தாங்க முடியாது. நீயே போட்டுக்க. இல்ல வேணாம், உன் செருப்பு என் காலை கடிச்சிருச்சு. பாத்தியா, கேவலம் என் செருப்பே உன் காலுக்கு ஒத்துக்கல, கடிச்சிருச்சுங்கிற. என்னோட வாழ்க்கை பூரா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியே, எப்படி ஒத்துக்கும்? என்ன பேசுறோம்னு யோசிச்சுதான் பேசுறியா? ஒரே ஜாதியில ஒரே இனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சா கூட சேர்ந்து வாழ முடியாது இந்த ஊர்ல. ஜாதி வேற, சாப்பாடு வேற, நிறம் வேற, நினப்பு வேற, வசதி வேற, வாழ்க்கை வேற. இப்படி எல்லாத்திலயுமே வேறுபட்டிருக்க நாம நடக்காத நினைக்கலாமா? உங்க வீட்டு வாசல் தாண்டி உள்ள வரக்கூட தகுதி இல்லாதவனோட வாழ்க்கை பூரா வாழலாங்கிற நினைப்பு உனக்கு எப்படி வந்துச்சு? பார்த்து ரசிக்கிற நிலாவை நான் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது பைத்தியக்காரத்தனம். உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற என்னோட கால் கட்டு போட்டுக்கலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனமா இல்ல? உன் மனசுல முளைச்சிருக்கிறது முள்ளுச்செடி. அது நிறைய பேரை குத்தி காயப்படுத்திடும். இப்பவே அது வேரோட புடுங்கி எரிஞ்சிடும். ஜாதி வேற, சாப்பாடு வேற, நிறம் வேற, நினப்பு வேற, வசதி வேற, வாழ்க்கை வேற. இப்படி எல்லாத்திலயுமே வேறுபட்டிருக்க நாம நடக்காத நினைக்கலாமா? அம்மா அம்மா, என்னடி? அப்பாவுக்கு தானே? ஆமா. நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அப்பா என்னப்பா எழுதிட்டு இருக்கீங்க? கோவில் கணக்கெல்லாம் கொஞ்சம் எழுதாம இருந்தது, அதான் எழுதிட்டு இருக்கேன். சாப்பிட்டியாடா? ஏமாடி தூங்கல? தூக்கம் வரல, அதான் உங்களுக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கலான்ட்டு வந்தேன். அப்பா ஒண்ணும் இல்ல, 3 வேளையும் தின்னுட்டு சும்மாவே வீட்டுல இருக்கேன். போர் அடிக்குதுப்பா. அதுக்குதான் அப்பவே சொன்னேன், நம்ம ஊர் பழக்க வழக்கத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போய் படிமான்னு. நீதான் கேட்க மாட்டேன்ட்டியே. ஸ்கூலுக்கெல்லாம் வேணாம்ப்பா, அங்க போனா ஆம்பளை பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. அதனாலதாம்மா நீ சொன்னதுக்கு வாய முடிட்டு பேசாம இருந்த. இந்த பட்டிக்காட்டுல வேற என்ன தாய் பண்ண முடியும்? நாளையில இருந்து நானும் உங்க கூட வயலுக்கு வரேன்ப்பா. நல்லா இருக்குமா. நீ வயலுக்கு வந்து வேலை பார்த்துட்டா உங்க அப்பா சாப்பிடுங்கிற நிலைமையில இல்ல. வேலை செய்யலப்பா, அங்க போய் நின்னுட்டு எல்லாரையும் அதட்டி வேலை வாங்கிட்டு. எது
நீ அதட்டி வேலை வாங்க போறியா? எதுக்குமா வெயில்ல காஞ்சிக்கிட்டு? வீட்ல போர் அடிக்குதுப்பா. இந்த அம்மா மூஞ்சி பாட்டி மூஞ்சியுமே எப்பவும் பாத்துக்கிட்டு. ஆமையா, சின்ன பிள்ளை ஆசைப்படுத்தானே கேக்குது. அங்க போய் என்ன பண்ண போகுது? செத்த நேரம் நின்னுட்டு மத்தியானம் வந்து சோத்து பறிக்க தின்னுட்டு படுக்க போகுது. அப்படித்தானே? அத்தா நீ பேசாம படுக்க மாட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். போ, நீ போய் படு. போங்கறல்ல. கண்ணம்மா, வயலுக்கு போனா பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். கொஞ்ச நேரம் இருந்துட்டு மத்தியானத்துக்குள்ள வந்துரு. ஏய், வீசுடா, வீசுடா. என்னக்கா, என்னாச்சு? ராமசாமி வீட்டுக்குள்ள போந்துட்டா. ஆளுங்கெல்லாம் முடிச்ச உடனே வீட்டுக்கு தீய வச்சு ஓடிட்டா. பிள்ளைங்க உள்ள மாட்டிக்கிச்சப்பு. ஏய், என்ன மாப்ள? ஆயனை வச்சிருக்காப்பு. கையில வச்சிருந்த அருவாளால கையில வச்சிட்டு ஓடிட்டாப்பு. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டு போங்கடா. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்குமாங்கய்யா. பேசாம போலீஸ்ல சொல்லிடலாம்ல. அட, போலீஸ்ல சொல்லிட்டா மட்டும் இவன் எப்ப வர்றான் எப்ப போறான்னு யாருக்குமே தெரியலையே. நீ ஒரு விளங்காத பயலா இருக்கியே. அவன வேணா அப்ப பேசாம அவங்க ஆத்தால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டா தன்னால வலிக்கு வர்றான். ஐயா, ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுயா. இன்னைக்கு நீங்க அவனை ஊரை விட்டு துரத்துனீங்களோ அன்னைக்கே நான் அவனை தலை முழுகிட்டேன் ஐயா. அந்த பாவி இப்படி செஞ்சுட்டான் ஐயா. சரி, நீ என்ன பண்ணுவ? எந்திரி. ஐயா, போங்க, போங்கடா, நீங்க போங்க. நீங்களும் போங்கப்பா. பொம்பளை பிள்ளைலாம் வீட்டுல தனியா இருக்கு. நாளைக்கு காலையில பேசிக்கலாம். வாங்க, வாங்க. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் இருப்பது ஏய். வார்த்தை. இங்க வா. என்ன வருது? நேத்து வர சொல்லி விட்டான்ல, ஏன் வரல? சொல்லி விட்டியா? சொல்லி விட்டு இருந்தா எல்லுன்னா என்னையா வந்து நின்று இருப்பா? என்னவா வந்து நிப்ப? எல்லுன்னா என்னையா வந்து நின்று இருப்பேன். ஏன் நீ செவிடா? ஐயோ, பின்ன காது கேட்காட்டி தான்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க. நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப. நான் என்னன்னா நீ என்னவா வந்து நிப்ப. இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அப்படியா? அயோக்கியத்தனம், ஐயோ, சே, சே, சே. மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்கா வேற ஒண்ணு செய்யற. ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ இருக்கா சொல்ற. ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா அப்ப சொல்ற? அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்கிட்ட போய் நான் எதுக்கா நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சியா? உன்னைய போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? அப்ப சே, 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 ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. ம்? குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த ஏப்பா, உன் காலை எங்கன்னு காட்டுப்பா. இதா நீதான் கைய காலா நினைப்பியே. ஏய். ஆரம்பிச்சுட்டானே. ஓய், என்ன பாரதி ஐயா, அந்த ஆபீசர் எப்படி? அவரு ஒரு மாதிரிங்க. கரும்பு மட்டும் இல்ல, வேலை செய்யற ஆளுங்களே சக்கையா புளிஞ்சுறாரா. கொஞ்சம் கரார ஆசாமி வேற. ஆனா அது இல்லடா, அந்த பையனுடைய குணாதிசயங்கள் எப்படி? நல்ல பையனா? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? எதுக்கு கேட்டேன்னா, கண்ணம்மாவுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுவும் இல்லாம எங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்றதுதான் முறை. ஆமா, பையன் பாக்குறதுக்கு லட்சணமா வேற இருக்கான். நல்லா சம்பாதிக்கிறான். பட்டணத்துல வேலை பாக்குற அளவுக்கு படிச்சிருந்தாலும் அப்பம் பாக்குற விவசாயம் தான் பெருசுன்னு கிராமத்துல வந்து வேலை பாக்குறான்ல, அதான் பேசி முடிச்சிடலான்னு யோசிக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா தப்பிச்சிடலாம். தப்பிச்சிடலாமா? தப்பு இல்ல, பேசி முடிச்சிடலாங்கிறேன். ஏன்னா ஆபீஸ் ரொம்ப நல்லவரு, தங்கமானவரா இருக்காரு. உங்க ஆளு மாதிரி கருப்பா இல்லாம சிவப்பா வேற இருக்காரு. கருப்பா இருக்கிறதாண்டா தேவனுக்கு அழகு. அழகெல்லாம் சரிங்க, எப்படிப்பட்ட குடும்பம்னு விசாரிக்கணும் இல்ல. ஏய், நம்ம ஊர்ல நம்ம குடும்பம் எப்படியோ அதே மாதிரி அவங்க ஊர்ல அவங்க பெரிய குடும்பம்டா. அவங்க அப்பா எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் என்ன என்கிட்ட போய் கேக்குறீங்க? சட்டு பொண்ணு பேசி முடிச்சிட வேண்டியதானே? நல்ல மாப்பிள்ளையே விடணும். ரொம்ப பிரமாதம். இப்போ புண்ணியம் பண்ணிருக்கேன் பேச்சு. எதுக்கா? இந்த கஞ்சிக்கு மீன் குழம்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமா, காலகாலத்துக்கும் கிடைக்குமா? வசதியில குறைஞ்சவளா இருந்தாலும் மனசுல ஒண்ணு நினைச்சோம்னா மறக்க மாட்டோம். யா உன்ன மாதிரி பணக்காரர்களை தான் நம்ப முடியாது. ஐயோ, பாத்து பாத்து ஒரே இருப்பது. யாரோ என்ன நினைக்கிறாங்க.
பாத்தியா பணக்கார புத்திய உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற பக்கத்துல இருக்கும்போது யாரோ உன்னை நினைக்கிறாங்களா? நீ நினைச்சதுக்கு தான் எனக்கு பொறைக்க இருந்துச்சுன்னா நான் நாள் பூரா சிரமிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கண்ணம்மா, இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த? உன் கூட பேசணும். பேசணுமா? எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து போ. யாரா பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன். என்ன முடிவு? நீ என்னை ஏத்துக்குவியா இல்லையான்னு. வர்ற கோவத்துக்கு ஐயா மகன் கூட பார்க்க மாட்டேன். அரைஞ்சனா பல்லெல்லாம் பேந்துரும். அடுத்த ராத்திரி வந்து பேசுற அளவுக்கு அப்படின்னு அவசியம் உனக்கு? அவசியம் வந்துருச்சு பாரதி. மெதுவா. ஒரு வயசு பொண்ணு என்ன நெஞ்செழுத்து இருந்தா சாமத்துல தனியா வருவேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஐயா முடிச்சு பார்த்து தேட ஆரம்பிச்சாருன்னா ஊரே கலவமாயிரும். போயிரு. அப்ப என்ன காதலிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்லிடு. உனக்கு பித்தம் தலைக்கு மேலே ஏறி போச்சு. இங்க வா. ஏன் கண்ணம்மா இப்படி அறிவு கெடுத்தமா நடந்துக்கிற? எங்க அப்பா என்ன ஆபீசருக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. நான் ஆசைப்படுறது ஒண்ணு, முடிவு கேட்கறது அறிவு கெட்டத்தனமா? ஐயோ, ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காதுமா. ஏன் நடக்காது? யார் யாருக்கு என்னென்ன வேஷம்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கோம். அதை யாரும் மாத்த முடியாது. வேலைக்காரனா இருந்து நான் செஞ்சதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டுக்காரனாக சொன்னா பைத்தியக்காரத்தனமா இல்ல? அப்போ நான் உன் மேல ஆசைப்பட்டது தப்பா? தப்புதான். தகுதிக்கு மீறி யாருமே ஆசைப்படுறது தப்புதான். ஜாதியில தாழ்ந்து பிறந்துட்டோங்கிறதுனால மனசுல வர ஆசைகள் கூட தாழ்ந்தா இருக்கணும்னு சட்டமே போட்டுருச்சு இந்த சமுதாயம். மனசு ஒத்து போனா கூட மனுஷங்க ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவங்களா வசந்த நீக்கு ஆசைப்பட்டா தப்புங்கிறாங்க. வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிற மாதிரி வாழ இடம் கொடுத்தவன் வீட்டிலேயே சம்பந்தம் பண்ண நினைச்சா எல்லாம் விட்டு வைக்கலாமடா. கூட்டிட்டு ஓடி போயிட்டானே, என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து அழுகுறதுக்கு தேவைங்க ஒண்ணும் கோலை இல்லடா. பொண்ணு ரத்தத்தை குடிச்சிருவாங்க. போயிருக்காங்க, எப்படியும் குடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த பொண்ணும் உன் பையனும் மட்டும் என் கையில கிடைக்காம இருக்கட்டும். இல்ல வெட்டி கூறு போட்டா. பரதேசி நாய, அந்த ஓடிதான நாய வீட்டுல கூட வச்சு கூட்டுடா. ஓடுற எச்சி சொத்தை பொழுது முடிஞ்சா மாடு மேய்க்க போற விளக்கண்ணு உனக்கு காதல் கேட்குதா? காதல் எச்சக்கல நாய். எப்படி அவனுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? இருக்கிறதுக்கு இளமும் பாக்குறதுக்கு வேலையும் திங்கிறதுக்கு சோறப்படுறதுனால தானே. இதுல கிடையாதுடா, கிடையாதுடா, கிடையாதுடா. உங்களை இப்படியே விட்டு வச்சா எங்க மான மரியாதை எல்லாம் போயிருந்தா. இனிமே இந்த ஊர்ல ஒரு பயில இருக்க கூடாது. தப்பிச்ச பழச்சல் ஓடிடுடா, ஓடிடு. சாமி, அந்த எடுபட்டு நாயை உங்ககிட்டயே ஒப்படைச்சிருக்க. அடிக்க, வெட்டுங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐயா, அந்த சண்டான பாவியக்கு சாவிக்கே தேவையில்லைங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க. ஐயா, நாங்க என்ன தப்பையா பண்ணணும்? இதுவரையில எங்களுக்கு நல்லதே செஞ்சவங்க. இவன் ஒருத்தனுக்காக வேண்டி எல்லாத்தையும் போக சொல்றீங்களா? ஐயா சாமி, சாமி, இந்த காலடிகளுக்கு செத்தால சாவமே தவிர இந்த ஊரை விட்டு விட்டு போக மாட்டோம். எங்களை ஊரை விட்டு ஓடிட்டு சொல்லாதீங்க சாமி. அந்த முள்ள மாதிரி நாய நாங்களே இந்த ஊரை விட்டு வரட்டும் சாமி. இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்டாத. ஓடா, ஓடி, ஓடி போயிடு. என் மனசுல மாறாத வடுவா அந்த விஷயம் இருக்கும்போது எனக்கு இந்த காதல் தேவையா? எல்லாத்த விட உங்க அப்பா ஐயா என்ன ஒரு புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. உங்க குடும்பத்து மேல விசுவாசமானவன் நம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த விசுவாசத்தை கெடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ண என் மனசு இடம் கொடுக்கல. நான் உன்னை கூட்டிட்டு ஓடிட்டேனா அந்த நிமிஷமே உங்க அப்பா அவமானம் தாங்காம செத்துருவாரு. அவர் செத்துட்டாருன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு உங்க ஜாதிக்காரங்கள எங்க ஜாதிக்காரங்களை எரிச்சு சின்னாபண்ணம் ஆக்கிடுவாங்க. அத்தனை பேர் உயிரை இழந்துட்டு தான் நாம 2 பேரும் உயிர் வாழணும்னா அப்படிப்பட்ட காதல் தேவையில்லை. அதனால தான் சொல்றேன் கண்ணம்மா,
உன் மனசுல ஏற்பட்ட இந்த எண்ணத்தை ஒரு கனவா நினைச்சு மாத்திக்க. மாத்திடுறேன். என்ன இல்ல, எங்க அப்பாவை காதலிச்சாலும் ஊரை விட்டு ஓடி போனால தானே நீ சொன்ன பிரச்சனை நடக்கும். எங்க அப்பா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா நீ ஏத்துக்குவல்ல? சொல்லு. உங்க அப்பாட்ட சொல்றதுக்கு முன்னாடி சுடுகாட்டுல 2 குழி வெட்ட சொல்லிட்டு சொல்லு. ஏங்க நம்ம உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல என்னோட இந்த குடிசையில வாழணும் தலைவிதியா? ஒரே பொண்ணுன்னு செல்லம்மா வளர்த்த உடனே ஐயா இப்படி எல்லாம் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறா தெரியுமா? அந்த மக ஆசைப்படுறதை நடத்தி வைங்கிறதா நாளைக்கு கேட்க போறேன். எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு முன்னால அவரோட ஜாதி வெறியெல்லாம் தூள் தூளா உடைய போகுது. நான் உன்னோட சேர போறேன். இது கண்டிப்பா நடக்கும். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அது எங்க ஆத்தாவோட கைப்பக்குவம். நீங்க வாங்க, காத்தாட முத்தத்துல உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க, வெத்தலை போடுங்க. பழக்கம் இல்லைங்க. ஏண்டா பாரதி, நீ சாப்பிடல? சாப்பிடுங்க ஐயா. தம்பி, ஒரு நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க, ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயங்க? திடீர்னு அப்பா அம்மா எல்லாம்? சரி, நீங்க படிச்ச புள்ள, உங்ககிட்ட சுத்தி வளைச்சு பேச வேண்டியது இல்ல. என் பொண்ணு கண்ணம்மாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு தான். நீங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கும் உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. இந்த ஊருக்கு வந்தப்பயே இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை தான் கட்டிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. ஆனா அது உங்க பொண்ணு இல்லைங்க. என்ன சொல்றீங்க? வேற பொண்ணு? சரி, யாருன்னு சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். உங்ககிட்ட பேசி உங்க சம்மதத்தோட செய்யலாமுன்னு தான் இன்னும் யார்கிட்டயும் சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம பாரதியோட தங்கச்சி பேச்சே தான் கட்டிக்கலாம்னு நினைச்சிருக்குங்க. நீங்க தான் பாரதி கிட்ட சொல்லி பேச்சு எனக்கு கட்டித்தர சம்மதிக்க வைக்கணும். போது, நிறுத்தியா? நீ மட்டும் தானே இல்ல பேச்சு இதுல உடந்தையா? பேச்சுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. நான் தான். அதான் நீதான். என்ன பேசணும்னு யோசிச்சுதான் பேசுறியா? யாரு போய் யார் குடும்பத்தில பொண்ணு எடுக்கிறது? நம்ம சாதி என்ன, தகுதி தராதரம் என்ன, அதையெல்லாம் மறந்துட்டு பேச்சு கட்டிக்கணும்னு உனக்கு எப்படியா தோணுச்சு? அப்படியே நீ கட்டிட்டு போனா உங்க அப்பா ஏத்துக்குவாரா அல்லது ஊர் தான் ஏத்துக்குமா? உங்க அப்பாரு மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் காத்துல பறக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சா இப்படி ஒரு பிள்ளைய பத்திட்டமேன்னு உங்க அப்பா தூக்குல தொங்க மாட்டாரு. நான் ஏதோ நம்ம சாதியில ஒரு பொண்ணா இருக்குன்னு நினைச்சேன். நீ இப்படி சொல்லுவேன்னு யாருக்கு தெரியும்? நடக்காது, இது நடக்காது. ஏன் ஊர்ல இப்படி ஒரு காரியம் நடக்கவும் நான் விட மாட்டேன். மனுஷனுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பாங்க. நீ நினைக்கிறதுக்காக அவளை நான் கட்டி வச்சேன்னா நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா சாதிக்கார பையனும் எல்லா சாதியிலையும் வீடர் வந்து பொண்ணு கேட்பாட்டா. தப்பா நினைக்காதீங்க. இதே நிலைமை உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க ஒத்துட்டு தானே ஆகணும். அப்படி ஒரு நினைப்பு என் பொண்ணுக்கு வராது. வெள்ளச்சாமி தேவை ரத்தத்துக்கு பிறந்த விடாவ. அப்படி நீ சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்க, என் பொண்ணை வெட்டி புதைச்சாலும் புதைப்பன தவிர நம்ம சாதிங்கிற அந்தஸ்தை வேரோட அழிய விட மாட்டேடா. நீ அசல் ஊருக்காரங்க உன்னை சும்மா விடுற. இதே என் ஊருக்காரனா இருந்தா இந்நேரம் ஒரு குளம் வந்திருக்கும். நடக்காது, இது நடக்காது. ஏன் ஊர்ல இப்படி ஒரு காரியம் நடக்கவும் நான் விட மாட்டேன். அப்படி ஒரு நினைப்பு என் பொண்ணுக்கு வராது. வெள்ளச்சாமி தேவை ரத்தத்துக்கு பிறந்த விடாவ.
இல்லம்மா. நீ சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேன். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னும் மத்தியானம் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஆபீசர் நல்லவன் நினைச்சேன். அவ என்னடான்னா? அதை விடுங்கப்பா. உங்களுக்கு மருமகனா வரத்துக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதானே. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்பா. படிச்சவர் வேற. படிச்சு விட்டா பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போயிடுமா? பசுமாடு பால் கொடுக்கறதுக்காக நடு வீட்டுல கொண்டா கட்ட முடியுமா? கேனப்பைய. அதுக்கு இல்லப்பா, நான் எதுக்கு சொல்றேன்னா, பாரதி நம்ம வீட்லயே கஷ்டப்படுது. அதே மாதிரி பேச்சும் நல்ல பொண்ணு. ஆபீசர் கேட்ட மாதிரி அவருக்கே கட்டி கொடுத்துட்டா அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்லப்பா. என்னடா நீ பைத்தியம் மாதிரி பேசுற? பேச்சுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நாமளே அவ ஜாதியில பார்த்து ஒரு நல்ல மாப்பிளை கட்டி வைப்போம்னு சொல்லு. அது நாயா? அதை விட்டுட்டு அந்த ஆபீசர் கட்டி வச்சோன்னு வை. அப்புறம் அம்பளார நானும் இருக்க மாட்டேன், ஐயான்னு வணங்கி அவங்களும் நிக்க மாட்டாங்க. மானம் மறுவாத போறதுக்கு அப்புறம் மனுஷனா வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? இப்ப நீயே இருக்க, எனக்கு ஒரே பொண்ணு. உனக்கு வர்ற மாப்பிள்ள ஒரு இன்ஜினியராவோ இல்ல டாக்டராவோ பெரிய அதிகாரியோ இருந்தான்னா அது உனக்கும் பொருத்தம், எனக்கும் பெருமை. ஒரு மறுவாத 8 பட்டியும் தலை நிமிந்து நம்மள பார்க்கும். அதை விட்டுவிட்டு ஆகாவரிப்பட்ட ஒருத்தனுக்கு கட்டி வச்சேன்னு வை, இந்த ஊர் என்ன பார்த்து சிரிக்காது? நம்ம சாதிக்கார பையன் 4 பேர் கேவலமா பேச மாட்டான்? அந்த காலத்துல இருந்தே மீசையை தடவிட்டு நெஞ்ச நிமித்தி இருமாப்பா நடந்து நமக்கும் பழகி போச்சு. அது கௌரவம். நம்மள பார்த்தா துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு தலைவனைக்கு அவனுக்கும் பழகி போச்சு. அது மறுவாத. அதை எப்படிமா திடீர்னு மாத்த முடியும்? என்னப்பா? அது பேச்சிங் ஆபத்திலேயே சுண்ணாம்பு அதிகமா தடவிட்ட போல் இருக்கு. நாக்கு பொத்து போச்சு பாரு. சரி சரி, மணி ஆயி போச்சு, நீ போய் படுத்தாய். ஏத்தா இடுப்புல சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? நம்ம பக்கத்து வீட்டு சரசு புருஷன் இல்ல? யாரு? அந்த மிலிட்டரியில இருந்து வந்திருக்கானே அந்த பெருசா? அவர்தான் அவர்தான். என்ன கணம் கணக்குறாரு, இடுப்பு போச்சு. ஐயோ பாரதி, ஊர் கெட்டு நாசமா போச்சுரா. உசுரோட இவ புருஷன் உரலுக்கெல்லாட்ட இருக்கும்போது மிலிட்டரிக்காரனையே சுடுறாளாம். இப்ப போனவ புருஷன் வர்றான், அவனும் ஒரு சைஸா வர்றானப்பா. அப்பா பாரதி, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. டேய் இந்தா சுளுக்கு பழகுன்னு சொன்னேல்ல, இவர் இடுப்புல பழகு. பொம்பளை எல்லாம் நீ வலிக்கணும், ஆம்பளை எல்லாம் நானா? இடுப்பா அது பிரியாணி சரி அடுப்பு மாதிரி போப்பா. வலிடானா நேரம். ஏய் சுளுக்குறானா சுதி சேர்க்கிற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசலாம் செருப்பு கொண்டு அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சிராங்க. யோ கேக்குறேன்ல சொல்லியா? மில்டிக்காரன் பொண்டாட்டி சரஸ் இருக்கல்ல? ஆமா ஆமா. டேய் ஆமா, அவளுக்கு என்ன? பாவி மாவா, என்ன கணக்கணக்கிறா அவளுமா? யோ சுளுக்கடிச்சு சொன்ன துப்புறேன். இந்த சுளுக்கு துப்புனா தான் போவோம். இந்தா இந்த எண்ணெயை கையில வச்சு தேய்ச்சிட்டே போ. போய் தொலை போயா. கர்ம கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. முண்டாட்டிடா தப்பா சொல்றேன். மில்டிக்காரனுக்கு அவன் முண்டாட்டிக்கு ராத்திரி எல்லாம் ஒரே சண்டை. நானும் என் முண்டாட்டியை விளக்க போறனால வந்து சுளுக்குறாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். ஆமா. ஏய் நில்றா. ஏப்பா போறவர் எதுக்கு கூப்பிடுற நீ? நீங்க போங்கண்ணே. சொல்றேன். என்ன சொன்ன இப்போ? நாக்கு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லாம நீ? அவர் கோவப்படுறாருல, அவரெல்லாம் அடிச்சா தாங்க நீ பொழைச்சு போ போ போ. சொன்னதை செய்டா. எது? நாக்க இழுத்து வச்சு கடிடா. ஏய் இவன் நாக்க இழுத்து வச்சு கடிறானா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? கடிறா, கடிக்கையில அடிக்க வர. போங்கடா போங்கடா. என்ன மாத்தி சுத்துறா? என்ன பேச்சு? கோயில தப்பு தப்பா சுத்துற? தப்பா உன்னை மனசுல நினைச்சிட்டு தயவு செஞ்சு அதை என் மனசுல இருந்து அழிச்சிடான்னு வேண்டாம். அப்படி என்ன தப்பா நினைச்ச? என் தகுதிக்கு மீறினது, தரத்துக்கு ஒத்து வராதது, கனவுல கூட நினைக்க கூடாதது. எனக்குன்னு ஒருத்தன் அழுக்கு வேட்டி, கரை விழுந்த பல்லு, கருத்து போன உடம்பு, என்ன தேய்ச்சி சீவாத தலை,
கும்பிட்டு கும்பிட்டு கூன் விழுந்து முதுகோடு இருக்கிறவன் தான் புருஷனா வரணும்னு இருக்கிறப்ப இந்த பேச்சு பேண்ட் சட்டை போட்டு ராசா மாதிரி இருக்கிற ஒண்ணு நினைச்சது தப்புதானே? என்னாச்சு உனக்கு? யார் உன்னை குழப்பினது? குழம்பி போயிருந்தேன்னா இப்பதான் தெளிவா இருக்கேன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருச்சு. ஏன்னா அதுக்கெல்லாம் சாதி இல்லை. இப்ப நான் ஒண்ணு கேட்டேன்னா எங்க அண்ணனால வாங்கி தர முடியாது. உனக்கு மட்டும்தான் சாதி இருக்கு. நீ வசந்த சாதி. தங்கச்சி கேட்டதை செய்ய முடியலையேன்னு எங்க அண்ணன் மனசு உடைஞ்சு போகும். நான் உசிரியே வச்சிருக்கிற என் அண்ணன் மனசு கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு நான் மறந்துடு. நல்ல வேலை ஆரம்பத்திலேயே அது நடக்காதுன்னு என் மனசுக்கு பட்டுருச்சு. நடக்கோட கனவோட பழகிட்டு நாளைக்கு பிரிஞ்சோன்னா வேண்டாம் ஐயா, என்னால தாங்க முடியாது. நெஞ்சுக்குள்ளே அடைக்குது. பேச்சி, உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். நடக்காது. பேசினாலும் முடியாது. எனக்கு எப்படி எங்க அண்ணனை உசுரும்? எங்க அண்ணனுக்கு அம்பளரை என்ன உசுரும்? அவர் தான் இந்த ஊரே. அவரை எதிர்த்து நாம போய் வேண்டாம் ஐயா, எனக்கு பிடிக்கல. இனிமே என்ன பார்க்காத. வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா கூட உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேதனை நமக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி 1000 பேர், லட்சம் பேர் உலகம் புறவும் இருக்குமா? இந்த ஜாதி, சம்பிரதாயம், பழக்க வழக்கம் எல்லாம் மாறவே போறதில்லை, மாத்தவும் முடியாது. நாம மாறிக்கிறதா புத்திசாலித்தனம். நீ மாத்திக்கிட்ட பாரு, எனக்கு பெருமையா இருக்குமா? நாட்டு முனி கருப்பண்ண சாமியெல்லாம் கீழ் ஜாதியின் கோயிலுக்கு வெளியே வச்சுட்டு மற்ற சாமியெல்லாம் மேல் ஜாதியின் கோயிலுக்கு உள்ள வச்சு கும்புற சாமியவே ஜாதியை வச்சு பிரிச்சு பார்க்குற மனுஷனுக்கு மத்தியில நாம மட்டும் ஜாதியை மீறி போயிட முடியாதுமா? காதலிச்சுட்டேன், கர்ப்பமாயிட்டேன், கண்ணை கசிக்கிட்டு வந்து நிக்காம கை கழுவிட்டேன்னு கண்ணை துடைச்சிட்டு வந்தியே. என் மானத்தை மட்டும் இல்லம்மா, நம்ம ஜாதி சமத்தையே காப்பாத்திட்டேன். ஐயோ 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 ஐயோ, ஊருக்கு புதுசா இருக்கானே. ஐயோ, யாரு பெத்த பிள்ளையோ இப்படி மப்பும் வந்தாரமா போறாரே. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, துண்டு தண்ணியில அடிச்சு போயிருச்சே. வேற துணி வேற கொண்டு வரலையே. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? கர்மம் கர்மம். ஆஹா, ஒரு கிழமை வர்றாயா, அவன் வேட்டியை உறிஞ்சிட வேண்டியதான். என்ன என் மானகாத்த மகராசா, கொஞ்சம் சீக்கிரம் வா ராஜா. என்னடா? அட ஈன பயிர கோமணத்தோட வர்றான் ஐயா. ஒரு வேட்டியை கிட்டிய கட்டிட்டு வரப்படாது. சரி, இதை விட்டு ஆளு வேற வழி இல்ல, எப்படியாவது பிக்கப் பண்ணுவோம். வா வானே வா வாவே. என்னடா, எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? ஒண்ணுமில்லனே, உள்ள ஒரு புதையல் மாட்டிக்கிருச்சு. என்னால தனியா தூக்க முடியல. நீ வந்து 2 பேருமா தூக்கி கையில வச்சு ஆளுக்கு பாதி பங்க பிடிச்சுக்கலாம். ஆளுக்கு பாதியா? ஓடி வா. அந்த கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. புங்கு அவுத்தாச்சுவா. வேலுமுத்து, ஒன்னையும் காணோம்டா. அது நல்லா கருப்பா, அங்கதான் இருக்கு. சரி, நீயே எடுத்துக்க. நான் தேடி தேடி அழுத்து போச்சு. அந்த பக்கம் போயிடாத, மீன் மண்டையா கடிச்சு போய் இங்க தேடு. ஏய் முனியா, அந்த தண்ணியை திருப்பி விடுறா. எனக்கு இந்த ஊர்ல வேலை முடிஞ்சிருச்சுங்க.
நாளைக்கு வேற ஊருக்கு கேம்ப் போறேன். உங்களுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் சேர வேண்டிய தொகையை கட்டிட்டேங்க. யாருக்கும் எந்த பாக்கியம் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசை புண்படுத்துற மாதிரி நான் நடந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஊருக்கு வரும்போது மனசுல ஒண்ணும் இல்லாம ஃப்ரீயா வந்தேன். போகும்போது உங்க ஆசையும் நிறைவேற்ற முடியல. நான் நினைச்சதும் நடக்கலைங்கிற மனபாரத்தோட தான் போறேன். மனசு கலங்கி என்ன செய்ய போறா? அவன் நினைச்சு ஒண்ணும் நடக்கிறது இல்ல. எல்லாம் கடவுள் நினைக்கணும். அப்பார கேட்டதா சொல்லுங்க. வாங்க எல்லாரும் வாங்க. இதான் எங்க ஆத்தா. வாங்க உட்காரு. வாங்க பே எல்லாரும் வாங்க. என்ன பே லேட்டா வரீங்க? வாங்க சீக்கிரம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க 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 பே. என்ன மாப்பிள்ள நீங்க வந்துட்டு எங்களை வாங்கங்கறீங்க? காலையிலேயே வந்துருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். நல்ல நேரம் பார்த்து வரணும்ல. பொண்ணு பார்க்க போறேன். லட்சணமா இருக்கு. மீசா தான் சிறுசா இருக்கு. மீசைய முறுக்கி விட்டா வயசு பொண்ணுங்க எலுமிச்சை பழம் குத்துற மாதிரி இருக்க வேண்டாம். நம்ம சாதிக்கு மீசா வேற அழகு. அப்புறம் பொண்ணை பார்க்கலாம்ல? என்னங்க போ நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கானு சாத்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. நம்ம காலம் இல்ல அப்ப. மாப்பிள்ள படிச்சவரு எதுக்கும் பொண்ணை ஒரு தடவை பார்க்கணும்னு பிரியம் இருக்கும்ல. பார்க்கவே வேண்டாம். இந்த சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி நாங்க புறப்படும் போதே கண்ணு போட்ட பசுமாட்டி எதுக்காக வந்துச்சு? நல்ல சகுனம் நல்லதா நடக்கும்னு நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. ரொம்ப சந்தோஷம். அப்ப சமைக்க சொல்லிடுறேன். டேய் பாரதி 10-15 கோழியை பிடிச்சி ஆடுறான். ஏன் மாப்பிள்ள ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்தன்னைக்கு எல்லாரையும் உடனே தீ பிடிக்கிறது நல்ல சமயம் இல்லையே. ஆமாமா பேச்சு நேரம் என்ன விட்டு போயிருப்பாள். என்ன எல்லாரும் போறாங்க? மாப்பிள அப்போ அப்போ எங்க போறீங்க? அப்போ தம்பி மாப்பிள சம்மந்தி ஐயா சகுனம் சரியில்லை. இன்னொரு நாளைக்கு பேசுவோம். என்ன நடந்து போச்சுப்பா? அப்போ என்ன நினைச்சு என் பேச்சே பொண்ணு வைக்க வந்தானுங்களா? பாவே அறுப்பாருங்க. அடுப்பு கிட்டலாம் போகும்போது பார்த்து போறது இல்லையா கண்ணம்மா? அடுத்தவனுக்கு வாக்கப்பட்டு வாழ்நாள் பூரா அவஸ்தைப்படுறதை விட ஒரே நாள் போயிடலாம். எனக்கு இந்த சம்பந்தத்தை நிறுத்த வேற வழி தெரியல. இப்ப நிறுத்திட்டோட சந்தோஷத்துல இந்த வழி கூட தெரியல. இனிமே இப்படி ஒரு காரியத்தை செய்யாத கண்ணம்மா. ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என் கையை அடிச்சுக்கிட்டேன். ஏத்துக்கிட்டுதான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்தா என்னையே நான் எரிச்சுக்குவேன். இதான் பாரதி உண்மையான மருந்து.